பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்புக்குரியவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. தொடரான அரபு இலக்கண பாடங்களில் இன்று மற்றொரு பாடத்தில் சந்திக்கிறோம். அந்நஹுல் வாலிஹ் என்ற நூலின் மர்ஹலா இப்திதாயியா ஆரம்ப நிலையின் இரண்டாவது பாகத்தில் இந்த பாடம் தொடர்கிறது. அந்நஹுல் வாலிஹ் என்ற இந்த நூலை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் ஆன்லைனிலிருந்து இந்த நூலை டவுன்லோட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அஹ்வாலு பினாயில் முதாரிஐ, நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்துக்கு ஒப்பாகக்கூடிய ஃபியால் முதாரிஐ மபினியாக்குவதனுடைய நிலைமைகள் என்பதுதான் பாடத்துடைய தலைப்பு. அஹ்வாலு என்றால் நிலைமைகள், பினாவு மபினியாக்குவதனுடைய அல் முதாரிஐ மபினியாக்குவதனுடைய நிலைமைகள். அல் அம்சிலத்து, உதாரணங்கள். லாஸ்தமி அன்னன் நசிஹத, நிச்சயமாக நான் ஒரு ஆண் அல்லது நான் ஒரு பெண் உபதேசத்தை செவியேற்பேன். லயதுஹபன்னல் கில்மானு, நிச்சயமாக பையர்கள் போவார்கள். அலா தஸ்தரிஹன் யா சயீது, சயீதே நீ நிச்சயமாக ஓய்வெடுக்கக்கூடாதா, ஓய்வெடுக்க மாட்டாயா. அலா தர்ஹமன் ஹாதல் மிஸ்கீன, இந்த ஏழைக்கு நீ ஒரு ஆண் இரக்கம் காட்ட மாட்டாயா. அத்தாலிபாத்து, மாணவிகள். இஸ்தமிஅன நசீஹத, உபதேசத்தை செவியேற்கிறார்கள். அந்நிசாஉ யதுஹபுன, பெண்கள் போகிறார்கள். அலா தஸ்ஸரிஹன யா ஃபதயாத்து, யுவதிகளே நீங்கள் ஓய்வெடுக்க மாட்டீர்களா. அலா தர்ஹம்ன ஹாதல் மிஸ்கீன, இந்த ஏழைக்கு நீங்கள் பல பெண்கள் இரக்கம் காட்ட மாட்டீர்களா. இங்கு 8 உதாரணங்கள் இருக்கின்றன. 8 உதாரணங்களிலும் நீங்கள் குறிப்பாக கவனிக்க வேண்டிய பகுதிகள், முதல் 2 உதாரணத்தில் லாஸ்தமி அன்ன லயதுஹபன்ன, 3-4 விளக்கங்களில் உள்ள உதாரணங்களிலே அலா தஸ்தரிஹன், அலா தர்ஹமன். அடுத்ததாக 5வது 6வது உதாரணங்களில் யஸ்தமிஅன யதுஹபுன. 7வது 8வது உதாரணங்களிலே அலா தஸ்தரிஹ்ன, அலா தர்ஹம்ன, தஸ்தரிஹ்ன தர்ஹம்ன போன்ற சொற்களாகும். அல் பஹ்து, விளக்கம். பித்தஅம்முலி ஃபில் அஃஆலில் முதாரிஅத்தி ஃபில் அம்சிலத்தில் அர்பாத்தில் ஊலா, முதலாவது 4 உதாரணங்களிலே உள்ள முதாரிஆன வினை சொற்களை கவனிப்பதன் மூலம் நஜிது குல்லன் மின்ஹா, அவற்றில் உள்ள ஒவ்வொன்றையும், அந்த வினை சொற்களில் ஒவ்வொன்றையும் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். முத்தசிலன், சேர்ந்ததாக, பினூனி தௌகீதி, தௌகீதுடைய நூனுடன். வைரா அன்ன ஹாதிகின் நூன, என்றாலும் இந்த நூன், நிச்சயமாக இந்த நூன், முஷத்ததத்துன் அவு சகீலத்துன் ஃபில் ஃபிஅலைனில் ஊலையைனி, முதல் 2 வினை சொற்களிலும் ஷத்து வைக்கப்பட்டதாக அல்லது கனமானதாக, ஷத்து வைக்கப்பட்ட நூனுக்குத்தான் சகீலா அல்லது கனமான என்று சொல்லப்படும். இந்த நூன் முதல் 2 உதாரணங்களிலும் சகீலாவாக இருக்கிறது. லாஸ்தமி அன்ன லயதுஹபன்ன என்பதை போல. வ ஹஃபீஃபத்துன் ஃபில் ஃபிஅலைனில் அஹீரைனி, பிந்திய 2 வினை சொற்களிலும் தஸ்தரிஹன் தர்ஹமன் என்று ஹஃபீஃபாவாக, லேசான நூனாக இருக்கிறது, ஷத்து வைக்கப்படாததாக இருக்கிறது, சுகுன் செய்யப்பட்டு. வைதா தஅம்மல்னா ஹாதிஹில் அஃஆல வாஹிதன் வாஹிதன், இந்த வினை சொற்களை ஒவ்வொன்றாக கவனித்தால், வஜத்னாஹா, அவற்றை நாம், அந்த வினை சொற்களை நாம் பெற்றுக்கொள்வோம். ஜமியன், அனைத்தையுமே, மஃப்தூஹத்தல் அவாஹிரி,
இறுதிகள் ஃபதஹ் செய்யப்பட்டதாக. இந்த ஒவ்வொரு உதாரணத்திலும் நீங்கள் பார்க்கலாம். லாஸ்தமி அன்ன என்பதில் ஐனுக்கு ஃபத்ஹா இருக்கிறது. லயத்ஹபன்ன என்பதில் பாவுக்கு ஃபத்ஹா இருக்கிறது. தஸ்தரி ஹன் என்பதில் ஹாவுக்கு ஃபத்ஹா இருக்கிறது. தர்ஹமன் என்பதில் மீமுக்கு ஃபத்ஹா இருக்கிறது. இறுதி எழுத்துக்கள் ஃபத்ஹ் செய்யப்பட்டதாக இருக்கின்றன. இந்த சகீலாவுடைய அல்லது ஹஃபீஃபாவுடைய நூன் நுழைந்து வந்த நேரத்தில். வலவ் அன்னனா அதுஹல்னா, நாம் நிச்சயமாக அதுஹல்னா ஹாஃபி தராக்கிப உஹ்ரா, வேறு சில வசன இணைப்புகளில் அவற்றை நுழைவித்து பார்த்தால் அல்லது வேறு சில ஃபியால்களிலே நாங்கள் நுழைவித்து பார்த்தால் என்ன நடைபெறும் என்றால், லபகிய தவாஹிருஹா, அவற்றுடைய இறுதிகள் தரிப்படும், மஃப்தூஹத்தன் ஐதன், மீண்டும் ஃபத்ஹ் செய்யப்பட்டதாகவே இருக்கும். இந்த சொல்லப்பட்ட 4 உதாரணங்கள் மாத்திரமல்ல, வேறு சில உதாரணங்களில் கூட அவ்வாறு தான் நடைபெறும். வலம் ததகையர் பி தகையுரி தராக்கீபி, வசன இணைப்புகள் மாறுவதால் அந்த இறுதிகள் மாற்றம் அடையாது. வாலாஹாதா, இதன்படி தக்கூனு மபனியத்தன் அலல் ஃபத்ஹி, ஃபத்ஹின் மீது மபனியாக்கப்பட்டதாக அமைக்கப்பட்டதாகவே அவைகள் இருக்கும். வமின் தாலிக, அதிலிருந்து நாலமு, நாம் அறிகிறோம், அன்னல் முதாரிஅ, நிச்சயமாக முதாரி யுபுனா அலல் ஃபத்ஹி, ஃபத்ஹின் மீது மபனியாக்கப்படும். இனித்தசல பினூனி தௌகீதின், தௌகீதுடைய நூனுடன், சகீலத்தின் அவு ஹஃபீஃபத்தின், கனமான நூன் அல்லது இலேசான நூன் எதுவாக இருந்தாலும். தௌகீதுடைய நூன் 2 வகை, ஒன்று ஷத்து வைக்கப்பட்டது, இன்னொன்று ஷத்து வைக்கப்படாதது. இந்த முந்திய 4 உதாரணங்களில் முதல் 2 ஷத்து வைக்கப்பட்ட சகீலாவுடைய நூன் இருக்கிறது. பிந்திய 2 உதாரணங்களில் ஷத்து வைக்கப்படாத, அதாவது சுக்கூன் பெற்றுக்கொண்ட ஹஃபீஃபாவுடைய நூன் இருக்கிறது. எனவே இந்த தௌகீதுடைய நூன் ஆகிய சகீலா அல்லது ஹஃபீஃபா உடன் முலாரி சேர்ந்து வந்தால் ஃபத்ஹின் மீது மபனியாக்கப்படும். அடுத்ததாக வைதா தஅம்மல்னா, மேலும் நாங்கள் கவனித்தால், ஹாதில் அஃஆல் நஃப்ஸஹா, இந்த குறித்த வினை சொற்களை கவனித்தால், ஃபில் அம்சிலத்தில் அர்பாத்தி சானியதி, 2வது 4 உதாரணங்களில் கவனித்து பார்த்தால், அத்தாலிபாத் யஸ்தமிஅன நஸீஹத, அந்நிசாவ் யத்ஹப்ன, அலா தஸ்ஸரிஹ்ன யா ஃபதயாத்து, அலா தர்ஹம்ன ஹாதல் மிஸ்கீன, இந்த உதாரணங்களில் கவனித்து பார்த்தால், வஜத்னா குல்ல மின்ஹா, அவற்றில் ஒவ்வொன்றையும் பெற்றுக்கொள்வோம். முத்தசிலன் பினூனின் நிஸ்வதி, பல பெண்களை குறிக்கக்கூடிய நூனுடன் சேர்ந்து வந்ததாக அவற்றில் ஒவ்வொன்றையும் நாம் பெற்றுக்கொள்வோம். அந்த வினை சொற்களில் ஒவ்வொன்றையும் பெற்றுக்கொள்வோம். இஸ்தமிஅன, யத்ஹப்ன, தஸ்தரிஹ்ன, தர்ஹம்ன என்று அந்த நூன் நிஸ்வாவுடன் சேர்ந்து வந்திருக்கிறது அந்த வினை சொற்கள். வஜத்னா ஆஹ்ர குல்லி மின்ஹா, அவற்றில் ஒவ்வொன்றுடைய இறுதியையும் நாம் பெற்றுக்கொள்வோம். சாக்கினன், சுக்கூன் செய்யப்பட்டதாக. இஸ்ஸமிஅன என்பதில் ஐனுக்கு சுக்கூன், யத்ஹப்ன என்பதில் பாவுக்கு சுக்கூன், தஸ்ஸரிஹ்ன என்பதில் ஹாவுக்கு சுக்கூன், தர்ஹம்ன என்பதில் மீமுக்கு சுக்கூன் இருக்கிறது. வலவ் அன்னனா அதுஹல்னாஹா, மேலும் நிச்சயமாக நாம் அதனை நுழைவித்தால், வஹிய முத்தசிலத்துன் பிஹாதிஹின் நூனி, இந்த நூனுடன் அவைகள் சேர்ந்திருக்கும் நிலையில் அதனை நாம் நுழைவித்தால், ஃபி தராக்கிப உஹ்ரா, வேறு சில வசன அமைப்புகளில், லபகிய தவாஹிருஹா சாக்கினத்தன், அவற்றுடைய இறுதிகள் சுக்கூன் பெற்றதாக தெரிபடும். லா ததகையரு பி தகையுரி தராக்கிபி, வசன இணைப்புகள் மாறுவதால் அவைகள் மாற்றமடைய மாட்டாது. வபிதாலிக தக்கூன் மபுனியத்தன் அல சுக்கூனி, அதன் மூலம் அவை சுக்கூன் மீது மபனியானதாக ஆகிவிடும் அந்த வினை சொற்கள். வமின் ஹாதா, இதிலிருந்து நஅலமு, நாம் அறிகிறோம், அன்னல் ஃபியாலல் முதாரி ஆன ஃபியால் யுபுனா அல சுக்கூனி, சுக்கூன் மீது மபனியாக்கப்படும்.
மதாக்கான முத்தசிலன் பினூனின் நெஸ்வதி, பல பெண்களை குறிக்கக்கூடிய நூனுடன் அது எப்பொழுது சேர்ந்து வருமோ அப்பொழுது சுக்குன் மீது ஃபியால் முலாரி மபனியாக்கப்படும். வலைசலில் ஃபியாலில் முலாரியை, முலாரியான ஃபியலுக்கு இல்லை ஹாலுன் யுபுனா ஃபீஹா கைரு ஹாத்தைனில் ஹாலத்தைனி, இந்த ரெண்டு நிலைமைகளை தவிர எதிலே ஃபியல் முலாரி மபனியாக்கப்படுமோ அப்படியான ஒரு நிலைமை ஃபியல் முலாரிக்கு இல்லை. இந்த ரெண்டு நிலைமை தான், அதாவது சகீலாவுடைய நூன் ஹஃபீஃபாவுடைய நூன் நுழைதல், அதாவது நூனு தாக்கீது நுழைதல் அதொன்று, அடுத்ததாக நூனு நிஸ்வா நுழையக்கூடிய நிலை. வஃபீமா ஆதாதாலிக்க, அதை தவிர உள்ளவைகளிலே யகுனு மோரபன், அது மோரபாக ஆகும். உதாரணமாக நீங்கள் எடுத்து பார்க்கலாம், எதுஹபு என்ற சொல்லை எடுக்கலாம். எதுஹபு இங்கு உதாரணம், இரண்டாவது உதாரணத்திலே எதுஹபு என்ற சொல்லை நீங்கள் எடுத்தால் அதிலே ஃபியல் முலாரியிலே கூடுதலான பகுதிகள் மோரபாகத்தான் இருக்கும். உதாரணமாக நூனுன் நிஸ்வாவுடைய அந்த ரெண்டு இடங்களை தவிர மற்ற அனைத்துமே மோரபாகும். அதாவது ஆமில்கள் நுழையும் பொழுது லம் அல்லது லன் போன்றவைகள் நுழையும் போதெல்லாம் இறுதி மாற்றமடையும். நான் அதை சர்வ் செய்து காட்டுகிறேன். எது ஹபு அவனொரான் போகிறான், எது ஹபானி அவர்கள் இரு ஆண்கள் போகிறார்கள், எது ஹபூனே அவர்கள் பல ஆண்கள் போகிறார்கள், தத்ஹபு அவள் ஒரு பெண் போகிறாள், தத்ஹபானி அவர்கள் இரு பெண்கள் போகிறார்கள், எதுஹபுனே அவர்கள் பல பெண்கள் போகிறார்கள். இந்த ஆறாவது இடம் எதுஹபுனே என்பதுதான் சுக்குன் மீது மப்னியாக இருக்கிறது. ஏன்? நூனுன் நிஸ்வா, பல பெண்களை குறிக்கக்கூடிய நூன் நுழைந்திருக்கிறது. அடுத்த 6 பகுதிகளே, அதாவது தத்ஹபு நீரான் போகிறாய், தத்ஹபானி நீங்கள் இரு ஆண்கள் போகிறீர்கள், தத்ஹபூன நீங்கள் பல ஆண்கள் போகிறீர்கள், தத்ஹபீன நீ ஒரு பெண் போகிறாய், தத்ஹபானி நீங்கள் இரு பெண்கள் போகிறீர்கள், தத்ஹபுன இந்த இடம் தத்ஹபுன நீங்கள் பல பெண்கள் போகிறீர்கள். இந்த முகாத்தபிலே முன்னிலையில் உள்ள 6 சிகாக்களிலே ஆறாவது இடத்தில் இந்த தத்ஹபுன என்ற இடத்திலே நூனுன் நிஸ்வா நுழைந்து அது சுக்குன் மீது மப்னியாக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த முத்தகல்லிமுடைய தன்னிலையில் உள்ள பகுதி அத்ஹபு நான் போகிறேன், நத்ஹபு நாங்கள் போகிறோம். மொத்தமாக இந்த முலாரியுடைய சர்ஃபிலே சீகாக்களை நீங்கள் பார்த்தால் எல்லாம் 14 இருக்கிறது. அதாவது எதுஹபு எதுஹபானி எதுஹபுன தத்ஹபு தத்ஹபானி எதுஹபுன, மொத்தமாக 6. இது காய்புடைய படற்கையுடைய பகுதி. அடுத்த 6 எடுத்தால் தத்ஹபு தத்ஹபானி தத்ஹபுன தத்ஹபீன தத்ஹபானி தத்ஹபுன, அது அடுத்த 6 ஆக 12ஆக மாறுகிறது. அந்த 6வது இடத்திலும் எதுஹபுன என்பதும் அடுத்ததாக 12வது இடமாகிய தத்ஹபுன என்பதும் தான் நூனுன் நிஸ்வா பல பெண்களை குறிக்கக்கூடிய நூன் நுழைவதால் அது சுக்குன் மீது மப்னியாக இருக்கிறது. அத்ஹபு நத்ஹபு என்பதில் கூட அது மப்னி அல்லது மோரப். இந்த 14 இடங்களிலே 2 இடங்களை தவிர மற்ற 12 இடங்கள் மோரபாக இருக்கிறது. ஆமில்கள் நுழையும் பொழுது இறுதி மாற்றமடையும். ஆனால் இந்த எதுஹபு என்ற சொல்லிலே அதாவது நூனு சகீலா, அந்த கனமான நூன் ஷத்து வைக்கப்பட்ட நூனை நுழைவிக்கும் பொழுது எதுஹபன்ன என்று வரும். அது ஃபதஹ் மீது மப்னியாகிறது. ஹஃபீஃபாவுடைய நூன் நுழையும் பொழுது எதுஹபன் என்று வருகிறது. இந்த 2 கட்டங்களிலும், அதாவது குறிப்பாக சுருக்கமாக சொன்னால் நூனு தௌக்கீதுடைய கட்டத்தில், அந்த ஒரு கட்டத்தில் அந்த நூனு தௌக்கீது 2 வகையாக இருக்கிறது, சகீலா ஹஃபீஃபா. அந்த 2ஐயும் சேர்த்து ஒன்றாக நூனு தௌக்கீது என்று சொல்லலாம். அந்த கட்டத்தில் ஃபதஹ் மீது மப்னியாகும். நூனுன் நிஸ்வா சேரும் பொழுது அது சுக்குன் மீது மப்னியானதாக கருதப்படும். முலாரியிலே இந்த 2 நிலைமைகள் தான் இருக்கின்றன என்பதைத்தான் இந்த காய்தாவிலே அவர் சொல்லியிருக்கிறார். காய்தத்து, அதாவது அஸ்ஸாதிசத்து வஸ்ஸலாத்துன, 36வது விதி
36வது விதி யுபுனல் ஃபியாலுல் முதாரியு அலல் ஃபத்ஹி அல் ஃபியாலுல் முதாரி ஃபத்ஹின் மீது மபனியாக்கப்படும் இனித் தசலத் பிஹி நூனு தௌகீதி தௌகீதுடைய நூன் அதுடன் சேர்ந்து வந்தால் முலாரியுடன் நூனு தௌகீது சேர்ந்து வந்தால் அது ஃபத்ஹின் மீது மபனியாக்கப்படும் வயுபுனா அல சுக்கூனி சுக்கூன் மீது அது மபனியாக்கப்படும் அந்த முலாரி இனித் தசலத் பிஹி நூனு நிஸ்வதி அதாவது நூனு நிஸ்வா பல பெண்களை குறிக்கக்கூடிய நூன் பிஹி அந்த முலாரியுடன் சேர்ந்து வந்தால் சுக்குன் மீது மப்னியாக்கப்படும் வயோரபு ஃபீமா அதாத் அலிக அதை தவிர உள்ள இடங்களில் அதாவது நூனு தௌகீதும் நூனு நிஸ்வாவும் சேர்ந்து வரக்கூடிய இடத்தை தவிர உள்ள இடங்களிலே அந்த முலாரி மபனியாக்கப்படும் என்பதுதான் இங்கு கவனிக்கத்தக்க விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக தம்ரீன் அவ்வல் முதலாவது பயிற்சி ஐயன் ஃபில் இபாராத்தில் ஆத்தியத்தி வரக்கூடிய வாசகங்களில் குறிப்பிடு அல் அஃபால் அல் முலாரியத்தல் மோரபத்த மோரபான முலாரியான வினை சொற்களை சுமல் மபனியத் அல் ஃபத்ஹி பின்பு ஃபத்ஹ் மீது மபனியானதையும் வால சுக்கூனி மேலும் சுக்கூன் மீது மபனியானதையும் குறிப்பிடு வதுகுரி சபப ஃபி குல்லின் ஒவ்வொன்றிலும் காரணத்தை குறிப்பிடு. இவைகள் பயிற்சிகளுக்கான வழிகாட்டல்கள். நீங்கள் அடுத்த பாடத்துக்கு வரும் பொழுது இந்த பயிற்சிகளை செய்து பாருங்கள். இங்கு 3 வாசகங்கள் இருக்கின்றன. குந்து அவத்வா நசூர் அல் யௌம இன்று நான் சந்திப்பதற்கு விரும்பி இருந்தேன் தாரல் குத்துபி தேசிய நூலகத்தை. தாரல் குத்துப் என்றால் எகிப்திலே இருக்கிறது தேசிய நூலகம். வதாரல் ஆசாரி புராதன சின்னங்கள் இருக்கக்கூடிய இடம். அந்த அல் ஆசார் என்றால் என்டிக்ஸ் என்று சொல்வார்கள், புராதன சின்னங்கள். அவற்றுடைய புராதன சின்னங்களின் இல்லம் என்றால் புராதன சின்னங்கள் இருக்கக்கூடிய இடம். அதையும் இன்று நான் சந்திக்க விரும்பி இருந்தேன். வலாக்கின்னி என்றாலும் நான் லம் அஜித் வக்தன் காஃபியன் போதிய அளவு நேரத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. ஃப ஜுர்து தாரல் குத்துபி தேசிய நூலகத்தை நான் சந்தித்தேன். வச அத்ஹபு இலா தாரில் ஆசாரி கதன் நாளை புராதன சின்னங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு நான் செல்வேன். லா துக்சிரன் நீ அதிகப்படுத்தாதே முஆத்தபத சதீகி நண்பனை கண்டிப்பதை அதிகப்படுத்தாதே, நிச்சயமாக அதிகப்படுத்தாதே. வலா யுஸஹிதன்னக ஃபீஹி தன்புன் சகீருன் யுஹீது பிஹி ஹமீது ஃபிஆலிஹி அதாவது வலா யுஸஹிதன்னக ஃபீஹி உன்னை விருப்பமற்றவனாக ஆக்கிவிட வேண்டாம். ஃபீஹி அவனிலே அந்த நண்பனிலே தன்புன் சகீருன் சிறிய ஒரு பாவம் யுஹீது பிஹி அந்த சிறிய பாவத்தை சூழ்ந்திருக்கிறது ஹமீது ஃபிஆலிஹி அவனுடைய புகழுக்குரிய செயல்கள். அதாவது இதனுடைய சுருக்கம் என்னவென்றால் ஒரு சிறிய பாவத்துக்காக அந்த சிறிய பாவத்துக்கு பின்னால் நிறைய நலவுகள் இருக்கும், அவனுடன் அந்த புகழுக்குரிய செயல்கள் இருக்கும். அந்த செயல்களை எல்லாம் இழந்து விடாதே. சிறிய தவறுக்காக அவனை விருப்பம் இல்லாதவனாக ஆக்கிவிடாதே. அவனில் விருப்பத்தை உண்டு பண்ணு. சிறிய ஒரு பாவத்துக்காக அவனை வெறுத்து விடாதே என்ற அர்த்தம்தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. லா துக்சிரன் முஆத்தபத சதீகி அதான் நாங்கள் வாசித்தோம். 3வது அல் பனாத்து யுனாஃபிஸ்னல் கில்மான ஃபி கசீர் மினல் அமாலி பெண்கள் அதாவது பெண் பிள்ளைகள் பையர்களுடன் போட்டி போடுகிறார்கள். ஃபி கசீர் மினல் அமாலி அதிகமான செயல்களிலே. வகதி யஃபுக்னஹும் சில வேளை அந்த பெண்கள் அவர்களை அந்த கில்மான்களை மேலிடுகிறார்கள். எஃபுக்ன என்றால் ஃபாக்க எஃபூக்கு என்ற சொல்லிலிருந்து வந்தது. அலா யாலு என்ற அர்த்தம். அடுத்ததாக தம்ரீன் சானின் 2வது பயிற்சி லாயில் அஃபால் அல் முலாரியத்தல் ஆத்தியத்தை ஃபி ஜுமலின் முஃபீதத்தின் வரக்கூடிய முலாரியான வினைச்சொற்களை ஆக்கு இந்த வெய் ஃபி ஜுமலின் முஃபீதத்தின் பயனுள்ள வாக்கியங்களில் பிஹைது தக்கூனு மோரபத்தன் மர்ரத்தன் மோரபத்தன் ஒருவிடுத்தம் அது அந்த அவைகள் அந்த வினைச்சொற்கள் மோரபானதாக இருக்கும் புறத்தில் வமர்ரத்தன் மபனியத்தன் அல் ஃபதஹி இன்னொருவிடுத்தம் ஃபதஹ் மீது மபனியாக்கப்பட்டதாக வமர்ரத்தன் மபனியத்தன் அல சுக்கூனி இன்னொருவிடுத்தம் சுக்கூன் மீது மபனியாக்கப்பட்டதாக
இருக்க வேண்டும். யதுபாஹு அவன் சமைக்கிறான், யுஹதிபு அவன் ஒழுக்க பயிற்சி அளிக்கிறான், யுனல்திஃபு அவன் சுத்தம் செய்கிறான், யுதாயிபு அவன் கொஞ்சி விளையாடுகிறான், யதலத்தஃபு அவன் இரக்கமாக இருக்கிறான். யதலத்தஃபு என்றால் யதரஃபகு என்ற அர்த்தம், இரக்கமாக இருக்கிறான். எஸ் அலு கேட்கிறான், அதாவது வாயால் கேட்கிறான். தம்ரீன் சாலிஸ் மூன்றாவது பயிற்சி. அதில் 3 பிரிவு இருக்கிறது. கவ்வின் சலாத்த ஜுமலின் ஃபி குல்லி ஜும்லத்தி மின்ஹா ஃபியாலுன் முலாரியோன் மோரபுன். 3 வாக்கியங்களை அமை, அந்த ஒவ்வொரு வாக்கியத்திலும் மோரபான முலாரியான வினைச்சொல் இருக்கும். கவ்வின் சலாத்த ஜுமலின் ஃபி குல்லி ஜும்லத்தி மின்ஹா ஃபியாலுன் முலாரியோன் மபனியுன் அலல் ஃபத்ஹி. 3 வாக்கியங்களை அமை, அவற்றில் ஒவ்வொரு வாக்கியத்திலும் ஃபத்தஹை மீது மபனியாக்கப்பட்ட முலாரி இருக்கும். கவ்வின் சலாத்த ஜுமலின் ஃபி குல்லி ஜும்லத்தி மின்ஹா ஃபியாலுன் முலாரியுன் மபனியுன் அல சுக்கூனி. 3 வாக்கியங்களை அமை, ஒவ்வொரு வாக்கியத்திலும் சுக்குன் மீது மபனியாக்கப்பட்ட ஃபியல் முலாரி இருக்கும். இவைகள் இந்த பாடத்தில் உள்ள பயிற்சிகள். அதனை அடுத்து தம்ரீனாத்துன் ஆம்மத்துன் ஃபி பினாயில் அஃபாலி இந்தத்தி சாலிஹா பினூனி நிஸ்வதி வனூனி தௌகீதி. வினை சொற்களை மபனியாக்குவதில் பொதுவான பயிற்சிகள். அவைகள் நூனு நிஸ்வா மேலும் நூனு தௌகீதுடன் சேர்ந்து வரும் பொழுது. தம்ரீன் அவ்வல், இந்த பொது தலைப்பிலே சில பயிற்சிகள் இருக்கின்றன, அவற்றையும் நீங்கள் செய்துவிட்டு வருவது பொருத்தமாகும். தம்ரீனுன் அவ்வலுன் முதலாவது பயிற்சி. ஐயன் ஃபில் இபாராத்தில் ஆத்தியத்தி அல் அஃபால் அல் முத்தசிலத்த பினூனி நிஸ்வதி வஷ்குல் அவாஹிரஹா. வரக்கூடிய வாசகங்களிலே, அதாவது நூனு நிஸ்வாவுடன் சேர்ந்து வரக்கூடிய வினை சொற்களை குறிப்பிடு. வஷ்குல் அவாஹிரஹா அவற்றுடைய இறுதிகளுக்கு ஹரக்கத்வை. இங்கு 7 உதாரணங்கள் இருக்கின்றன. தகரவுல் பனாத்து எலாபுன, பெண் பிள்ளைகள் வாசித்து விளையாடுகிறார்கள், வாசிக்கிறார்கள் மேலும் விளையாடுகிறார்கள். அந்நிசாவு யாமல் நல் வாஜிபலில் வத்தனி, பெண்கள் நாட்டுக்கு கடமையை செய்கின்றனர். தஜன்னபுன் அல் லெஹ்க அல் கசீர யா ஃபத்தையாத்து, யுவதிகளே அதிகமாக சிரிப்பதை தவிர்ந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக இல்லை. தஜன்னபுன என்றால் நீங்கள் பல பெண்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள். தஜன்னபா, அதாவது தஜன்னபா, தஜன்னபு, தஜன்னபி, தஜன்னபா, தஜன்னபுன என்றால் நீங்கள் பல பெண்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள். கசீரோமின் நிசாய், அதிகமான பெண்கள் எஷ்டகில்ன பித்திப்பி, மருத்துவ துறையிலே ஈடுபடுகிறார்கள். லபிசத்தில் பனாத்து சியாபகுன்ன வஹரஜின, பெண் பிள்ளைகள் அவர்களுடைய ஆடைகளை அணிந்து வெளியேறி செல்கின்றனர். இஃப் ஹம்னத் தர்ச யாத்தில் மீதாத்து, மாணவிகளே பாடத்தை நீங்கள் பல பெண்கள் விளங்கி கொள்ளுங்கள். நுஸ்னி அலல் ஃபத்தையாத்தில்லாத்தி ஹஃபில்ன துரூசஹுன்ன, அவர்களுடைய பாடங்களை மனனம் செய்த யுவதிகளை நாங்கள் புகழ்கிறோம். அடுத்ததாக தம்ரீன் சானின் 2வது பயிற்சி. ஐயன் ஃபில் இபாராத்தில் ஆத்தியத்தி அல் அஃபாலல் முஅக்கதத்த பின்னூனி, வரக்கூடிய வாசகங்களிலே நூனை கொண்டு உறுதிப்படுத்தப்பட்ட வினை சொற்களை குறிப்பிடு. அதாவது நூனு தௌகீத் என்றால் சகீலா ஷத் வைக்கப்பட்டது, ஹஃபீஃபா என்றால் லேசானது, அதாவது சுக்குன் பெற்றுக்கொண்டது. அதுக்குத்தான் நூனு தௌகீத் என்று சொல்வார். நூனை கொண்டு உறுதிப்படுத்தப்பட்ட வினை சொற்களை வரக்கூடிய வாசகங்களிலே குறிப்பிடு. வலுபித்தின் நூனுக்கு ஹரக்கத் வை. அவாஹிரல் அஃபாலி விஷக்லி, அதாவது வினை சொற்களுடைய இறுதிகளுக்கும் ஷக்லை கொண்டு லபுத் செய் என்றால் ஹரக்கத் வை. இங்கு 8 உதாரணங்கள் இருக்கின்றன. இதா அத்தபத்த சதீகன், நீ ஒரு நண்பனை கண்டித்தால் ஃபலா துபாலி கன்ன ஃபி ஐதாபிஹி, அவனை கண்டிப்பதில் எல்லை மீறாதே, அதாவது அதிகமாக கண்டிக்காதே என்று சொல்வதுதான். இத்தகீன கைலல் ஹலீமி, பொறுமையானவனுடைய கோபத்தை நீ ஒரு பெண் பயந்து கொள். அதாவது எப்பொழுதும் பொறுமையாக இருக்கக்கூடிய ஒருவன் கோபப்பட்டால் அந்த கோபம் கடுமையாக இருக்கும் என்பதால் நீ பயந்து கொள் பெண்ணே என்று சொல்லப்படுகிறது.
உத்துருக்கில் லைப விளையாட்டை நீ விட்டுவிடு. வாகபிலன் அலா அமலிக்க உமது வேலையை முன்னோக்கு. லா தஸ்னா அன்ன மாரூஃபன் ஃபி கைரி அஹ்லிஹி எந்த ஒரு நலவையும் அது உடையவர்கள் அல்லாதவர்களில் நிச்சயமாக நீ செய்யாதே. அதாவது உரியவர்களுக்கு பொருத்தமானவர்களை பார்த்து உபகாரம் செய் என்று சொல்லப்படுகிறது. லியஹ்தாரன் குல்லு இன்சானின் சதீகஹு ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய நண்பனை நிச்சயமாக தேர்ந்தெடுக்கவும். இதா ஹஃபா சதீகுக உமது நண்பன் தவறு செய்தால் ஃபஹ்ஃபிரன் ஹஃவத்தஹு அவனுடைய தவறை நீ மன்னித்து விடு. லா தஐதன்ன நீ வாக்களிக்காதே, நிச்சயமாக நீ வாக்களிக்காதே. வாதன் ஒரு வாக்கை வத்துஹ்லிஃபஹு நீ அதனை மாற்றம் செய்வதுடன். லா யஅதமிதன்ன அஹதுன் அலா கைரி நப்சிஹி யாரும் அவன் அல்லாதவனிலே அதாவது பிறரிலே தங்கி வாழ வேண்டாம், அதாவது சொந்த காலில் நிற்க பழக வேண்டும் என்பதுதான் இதனுடைய அர்த்தம். தம்ரின் சாலிஸ் மூன்றாவது பயிற்சி. சிலில் அஃபாலல் ஆத்தியத்தை பினூனின் நிஸ்வதி வரக்கூடிய வினை சொற்களை சேர் நிஸ்வாவுடைய நூனுடன். சும்மஷ்குல் அவாஹிரஹா அவற்றுடைய இறுதிகளுக்கு பின்பு ஹரக்கத்வை. இங்கு 8 உதாரணங்கள். எஸ்தமே உன் நசீஹத்தை உபதேசத்தை அவன் செவியேற்கிறான். எத்துபஹு துஆமை உணவை அவன் சமைக்கிறான். யுதப்பிரு ஷுஊனல் மன்சிலி வீட்டுடைய விவகாரங்களை அவன் கவனிக்கிறான். யுஅல்லிமுல் அத்ஃபால குழந்தைகளுக்கு படித்து கொடுக்கிறான். யஃப்தஹு ஷபாபிக ஜன்னல்களை திறக்கிறான். யுகுலிகுல் அபுவாப கதவுகளை மூடுகிறான். யஃப்ருஷு அல் புசுத்த விரிப்புகளை விரிக்கிறான். யுஷ்இலுல் மசாபிஹ விளக்குகளை பற்ற வைக்கிறான். இவைகள் அனைத்துமே ஒரு ஆண் வீட்டில் செய்யக்கூடிய வேலைகளாக இருக்கின்றன. பெண்களுக்கு உதவியாக ஆண்கள் இருப்பார்கள் இவ்வளவு வேலைகளையும் செய்தால். அடுத்ததாக தம்ரின் ராபியா 4வது பயிற்சி. அக்கிதில் அஃபால் ஆத்தியத்த பின் நூனில் ஹஃபீஃபத்தி மர்ரத்தன் வரக்கூடிய வினை சொற்களை உறுதிப்படுத்தி. பின்னூனில் ஹஃபீஃபத்தி மர்ரத்தன் ஒரு தடவை லேசான நூனை கொண்டு அதாவது சுகுன் செய்யப்பட்ட நூனை கொண்டு. சகீலத்தி உஹ்ரா இன்னொரு தடவை சகீலத்தி மர்ரத்தன் உஹ்ரா என்றிருக்கும். இன்னொரு தடவை கனமான நூன் அதாவது ஷத்து வைக்கப்பட்ட நூனை கொண்டும் பின்வரக்கூடிய வினை சொற்களை உறுதிப்படுத்தி. வல்லுபித் குல்லம் என நூனை நீ 2 நூன்களில் ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றுக்கும் ஹரக்கத்வை. அவாஹிரல் அஃப் ஆலி பிஷக்லி வினை சொற்களுடைய இறுதிகளுக்கும் ஹரக்கத்வை. இங்கு 6 உதாரணங்கள் இருக்கின்றன. லியஜிலிஸ் அலியுன் அலி உட்காரவும். ஆமிலின் நாசபிர் ரிஃப்கி மனிதர்களுடன் இரக்கமாக நடந்து கொள். லா தஹ்தலித் பில் மர்லா நோயாளிகளுடன் கலந்து கொள்ளாதே. இது இந்த நோய் காலத்தில் மிக பொருத்தமானதாக இருக்கிறது. எல்லோரும் தொழில் செய்யக்கூடிய இடத்தில் அல்லது வீடுகளுக்குள் இருக்க வேண்டும். அங்குமெங்கும் வெளியேறி செல்லக்கூடாது. நோயாளிகளுடன் கலந்து கொள்ளக்கூடாது, நோய் பரவிவிடும் என்ற விடயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். லா துக்சிர் மினல் லஹிக்கி 2 சொல்லலாம். சிரிப்பை அதிகப்படுத்தாதே. அவுகிதில் மிஸ்பாக விளக்கை பற்றவை. லா தஸ்ஹபில் அஷ்ரார தீயவர்களுடன் சேர்ந்து நடக்காதே. இந்த 6 வாக்கியங்களிலும் ஹஃபீஃபா அல்லது சகீலாவுடைய நூனை நீங்கள் நுழைவிக்க வேண்டும். தம்ரீன் ஹாமிஸ் 5வது பயிற்சி. 5வது பயிற்சியிலே சில பகுதிகள் இருக்கின்றன, அதாவது 3 பகுதிகள். ஈதிபி ஹம்சி ஜுமலின் ஃபி குல்லி மின்ஹா ஃபியலுன் மாதின் முத்தசிலுன் பினூனின் நிஸ்வதி நூனு நிஸ்வாவுடன் சேர்ந்து வரக்கூடிய இறந்தகால வினைச்சொல் இருக்கக்கூடிய 5 வாக்கியங்களை கொண்டு வா. வலுபித்தின் நூன வ ஆஹிரல் ஃபியலி நூனுக்கும் வினைச்சொல்லுடைய இறுதிக்கும் ஹரக்கத்வை. ஈதிபி ஹம்சி ஜுமலின் ஃபி குல்லி மின்ஹா முலாரியுன் முத்தசிலுன் பினூனின் நிஸ்வதி 5 வாக்கியங்களை கொண்டு வா. ஒவ்வொரு வாக்கியத்திலும் நூனு நிஸ்வாவுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய முலாரி இருக்கும். வலுபித்தின் நூன வ ஆஹிரல் ஃபியலி நூனுக்கும் ஃபியலுடைய இறுதிக்கும் ஹரக்கத்வை. ஈதிபி ஹம்சி ஜுமலின் ஃபி குல்லி மின்ஹா ஃபியலு ஆம்ரின் முத்தசிலுன் பினூனின் நிஸ்வதி நூனு நிஸ்வாவுடன் சேர்ந்து வரக்கூடிய ஏவல்வினை இருக்கக்கூடிய 5 வாக்கியங்களை கொண்டு வா. வலுபித்தின் நூன வ ஆஹிரல் ஃபியலி
நூனையும் அதனுடைய அதாவது ஃபேலுடைய இறுதிக்கும் ஹரக்கத் வை. தம்ரீன் சாதிஸ் 6வது பயிற்சி. இங்கு 4 பயிற்சிகள் இருக்கின்றன. ஈதி பி ஹம்சி ஜுமலின் ஃபி குல்லி மின்ஹா ஃபேலுன் முதாரியுன் முஅக்கதுன் பி நூனில் ஹஃபீஃபதி. ஹஃபீஃபாவுடைய நூனை கொண்டு உறுதிப்படுத்தப்பட்ட ஃபேல் முதாரி இருக்கக்கூடிய 5 வாக்கியங்களை கொண்டு வா. வஷ்குலின் நூன வ ஆஹிரல் ஃபேலி. நூனுக்கும் ஃபேலுடைய இறுதிக்கும் ஹரக்கத் வை. ஈதி பி ஹம்சி ஜுமலின் ஃபி குல்லி மின்ஹா ஃபேலுன் முதாரியுன் முஅக்கதுன் பி நூனில் சகீலதி. 5 வாக்கியங்களை கொண்டு வா. ஒவ்வொரு வாக்கியத்திலும் ஃபேல் முதாரி இருக்கும். சகீலாவுடைய நூனை கொண்டு, அதாவது அந்நூனு சகீலாவை கொண்டு உறுதிப்படுத்தப்பட்டதாக அந்த ஃபேல் இருக்க வேண்டும். வஷ்குலின் நூன வ ஆஹிரல் ஃபேலி. நூனுக்கும் ஃபேலுடைய இறுதிக்கும் ஷக்கில் செய் ஹரக்கத்வை. ஈதி பி ஹம்சி ஜுமலின் 5 வாக்கியங்களை கொண்டு வா. ஃபி குல்லி மின்ஹா ஃபேலு அம்ரின் முஅக்கதுன் பின்னூனில் ஹஃபீஃபதி. அந்நூனில் ஹஃபீஃபாவை கொண்டு உறுதிப்படுத்தப்பட்ட ஏவல்வனை இருக்கக்கூடிய 5 வாக்கியங்களை கொண்டு வா. வஷ்குலின் நூன வ ஆஹிரல் ஃபேலி. நூனுக்கும் ஃபேலுடைய இறுதிக்கும் ஹரக்கத் வை. ஈதி பி ஹம்சி ஜுமலின் ஃபி குல்லி மின்ஹா ஃபேலு அம்ரின் முஅக்கதுன் பின்னூனி அஸ்ஸகீலதி. அந்நூனு சகீலாவை கொண்டு உறுதிப்படுத்தப்பட்ட ஏவல்வனை இருக்கக்கூடிய 5 வாக்கியங்களை கொண்டு வா. வஷ்குலின் நூன வ ஆஹிரல் ஃபேலி. நூனுக்கும் ஃபேலுடைய இறுதிக்கும் ஷக்கில் செய். தம்ரீனுன் ஃபில் யாராப் ரகம் 7. 7வது இலக்கத்தில் உள்ள யாராப் சம்பந்தப்பட்ட பயிற்சி. அதில் முதல் பகுதி லா துஅதிபன்னல் ஹைவான. மிருகங்களுக்கு நிச்சயமாக நீ ஒரு ஆண் வேதனை செய்யாதே. இங்கு லா நாஹியத்துன் ஹர்ஃபுன் மபனியுன் அல சுக்கூனி. சுக்கூன் மீது மபனியாக்கப்பட்ட விளக்கலுக்காக வரக்கூடிய லா வேண்டாம் என்ற அர்த்தத்தில் வரும். துஅதிபன்ன ஃபியாலுன் முதாரியுன் மபனியுன் அலல் ஃபத்ஹி லித்திசாலிஹி பினூனி தௌகீதி. நூனு தௌகீதுடன் சேர்ந்திருப்பதால் அது ஃபியால் முதாரி மபனி அலல் ஃபத்ஹ் என்று சொல்லப்படும். ஃபத்ஹ் மீது மபனியாக்கப்பட்டுள்ளதாக. ஃபி மஹல்லி ஜஸ்மின். ஜஸ்முடைய இடத்தில் இருக்கிறது. பிலன் நாஹியதி. நாஹியாவுடைய அந்த லாவின் மூலமாக ஜஸ்ம் செய்யப்பட்ட இடத்தில் இருக்கிறது. அல் ஹயவான மஃபூலும் பிஹி மன்சூபுன் பில் ஃபத்ஹதி. அடுத்ததாக இர்ஹம்னல் துஅஃபா. பலஹீனமானவர்களுக்கு நீங்கள் பல பெண்கள் இரக்கம் காட்டுங்கள். இர்ஹம்ன. இர்ஹம் ஃபியாலு அம்ரின் மபனியுன் அல சுக்கூனி வ நூனுன் நிஸ்வதி ஃபாயிலுன் மபனியுன் அலல் ஃபத்ஹி ஃபி மஹல்லி ரஃபஇன். அல்-துஅஃபா மஃபூலும் பிஹி மன்சூபுன் பில் ஃபத்ஹதி. அடுத்ததாக 2வது பிரிவிலே ஆரிபில் ஜும்லத்தைனில் ஆத்தியத்தைன் வரக்கூடிய 2 வாக்கியங்களுக்கும் யாராபு சொல்லு. 2 வாக்கியங்கள் இருக்கின்றன. முதல் வாக்கியம் அஞ்சி ஜன்னல் வாத. நிச்சயமாக நீரான் வாக்கை நிறைவேற்று. 2வது வாக்கியம் லா தஅதமிதுன அலல் ஹதமி. ஊழியர்கள் அதாவது வேலைக்காரர்கள் மீது நீங்கள் பல பெண்கள் தங்கியிருக்க வேண்டாம். அதாவது நீங்கள் சுயமாக உங்களுடைய வேலைகளை செய்து கொள்ளுங்கள். வேலைக்காரர்களை நம்பி வாழ வேண்டாம் என்பதுதான் இந்த வாக்கியத்துடைய பொருள். இந்த அனைத்து வாக்கியங்களிலும் அதாவது 1வது 2வது வாக்கியங்களுக்கு நீங்கள் யாராபு சொல்ல வேண்டும். இத்துடன் இன்றைய பாடம் முடிவடைகிறது. நீங்கள் பயிற்சிகளை செய்து பாருங்கள். ஆனால் முக்கியமான ஒரு விடயம்தான், வாசிப்பதன் மூலம் ஒரு 10% மனதிலே ஒரு விடயம் பதியும். ஆனால் நீங்கள் இந்த பாடத்தை இன்னொருவருக்கு சொல்லிக் கொடுத்தால் 90% விடயங்கள் மனதிலே பதியும். பாடம் நடத்துவதன் மூலமாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் உள்ள அல்லது உங்களுக்கு தெரிந்த யாருக்காவது நீங்கள் இந்த பாடங்களை நீங்கள் நடத்தினால், சொல்லிக் கொடுத்தால், முதல் விளங்கிவிட்டு நீங்கள் பிறருக்கு சொல்லிக் கொடுத்தால் அது பாடம் நடாத்துவதை போன்றது. பாடம் நடாத்தும் பொழுது 90% தகவல்கள் மனதிலே பதியும் என்று ஆய்வுகள் கூறுகின்றன. அந்த அமைப்பிலே நீங்கள் பிறருக்கு இந்த விடயங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய அமைப்புக்கு வந்தால் இந்த பாடங்களை இலேசாக மனதில் பதிய வைக்கலாம் என்ற விடயத்தையும், பிறருக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு முன்னால் மீண்டும் மீண்டும் இவற்றை கேட்டு மனதிலே பதிய வைத்து கொள்ளுங்கள், விளங்கி கொள்ளுங்கள் என்ற விடயத்தையும் நான் ஒரு உபதேசமாக முன்வைக்கிறேன். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அரபு மொழியை கற்று அல் குர்ஆனை விளங்குவதற்கு எமக்கு அருள் புரிவானாக. எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வானாக.
எங்களுடைய பாவங்களை அழித்து நன்மைகளாக மாற்றுவானாக. எமது முடிவை கலிமாவுடன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவுடன் எங்களை மரணிக்க செய்வானாக. கபூர் வேதனையிலிருந்தும் நரக வேதனையிலிருந்தும் எங்களை பாதுகாத்து உயர்தரமான சுவனத்தில் நுழையக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.